யாரு? நீயா? ஆ! வேண்டாம். 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 பூஜா, பூஜா, நான் கிளம்புறேன் பூஜா. வரேங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி தயிரையும் சர்க்கரையும் முதல்ல சாப்பிட்டுட்டு போங்க. புது வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தயிரையும் சர்க்கரையும் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? நிச்சயமா சாப்பிட்றேன். போதும் பூஜா. ம். இன்னைக்கு எந்த வேலைக்காக பாஸ் என்ன ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுருக்காரோ, எந்த ப்ராஜெக்டுக்காக வேலை செய்யணும்னு இன்னைக்கு மீட்டிங் இருக்கோ, ஒருவேளை நான் தயார் செஞ்ச ப்ராஜெக்ட் பாஸுக்கு பிடிச்சி போயிட்டா, அப்போ நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னு நினச்சிக்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை முதல்ல வித்துட்டு பங்களாவுக்கு போய் இருப்போம். நான் ராத்திரியும் பகலும் கடவுள்கிட்ட அதுக்கு தான் பிரார்த்தனை செய்றேங்க. ஆமாம் பூஜா, உன்னோட பிரார்த்தனையும் என்னோட உழைப்பும் ஒரு நாள் நிச்சயமா நிறைவேறும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கடவுள் என்னோட பிரார்த்தனையை நிச்சயம் நிறைவேற்றுவாரு. ஆனா பூஜா, எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கான். அவனோட பேரு தேவேந்திரகுமார். ஏன்னு தெரியுமா? அவங்கிட்ட எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, அவன் பாஸோட சொந்தக்காரன். திடீர்னு பாருங்க, பாஸ் நல்ல அஸ்திவாரம் வேணும்னு நினைச்சா அவரு உங்களை தான் செலக்ட் பண்ணுவாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லது, ஹோம் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சே, நான் கொடுத்து வச்சவன் தான். வரவா? சரிங்க. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ லேட் ஆகலையா? ஆகுது. வரேன். பாய் பாய். பாய் பாய். May I come in, sir? Come in. சார், நான் லேட்டாக வந்துட்டேனா? இல்லை தீரஜ், நீ ஒன்றும் லேட்டாக வரல. இவரு தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு. உக்காரு. தேங்க்யூ சார். நீங்க தீரஜ்குமார், இவர் தேவேந்திரகுமார். ஆனால் ரெண்டு பேரோட பேருமே டியில் தான் ஆரம்பிக்குது. அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைனமிக். சரி, எந்த ப்ராஜெக்ட்காக வேலை செய்ய கூப்பிட்டுருக்கேன்னு உங்கள் ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். அதில் நமக்கு லாபம் கிடைச்சிட்டா அப்போ நம்ம கன்சர்ன் நேஷனல்லேருந்து மல்டிநேஷ்னல் ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கன் ஃபைனான்ஷியல் கம்பெனியும் நம்மளோட கூட்டு சேர்ந்துருவாங்க. இந்த வெற்றியை உங்கள் ரெண்டு பேருக்குள்ள யார் வாங்கி தர போகிறாங்கன்னு தான் பார்க்கணும்.
யார் வெற்றியை வாங்கி தராங்களோ அவங்க இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா இருப்பாங்க. ஓகே, இந்தாங்க. இந்த ஃபைல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. கவனமா படிங்க. தீரஜ், கம்ப்யூட்டர் செக்ஷன்ல வேலை செய்யறதுக்கான எல்லா தகவல்களும் இதுல இருக்கு. இன்னும் ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் சார். மீ டூ சார். பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் உங்க 2 பேருக்கு ஒரு பெரிய பரீட்சை, ஒரு ப்ரமோஷன், ஒரு பங்களா, ஒரு கார். இதெல்லாம் உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யூ கேன் கோ. தேவேந்திரா, கொஞ்சம் இருங்க. ஆ? நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் சார். கங்க்ராச்சுலேஷன் தீரஜ் சார். தேங்க்யூ சாம் சார். இன்னைக்கு பாஸ் உங்களை தேர்ந்தெடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க தீரஜ் சார். இனிமே இந்த ரூபம் உங்களுது தான். இங்க ராத்திரி பகல் எப்ப வேணா வேலை செய்யலாம். பாஸ் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட சொல்ல சொல்லி இருக்காரு. நான் வரேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஆ. தேங்க்யூ ஷாம் சார். என்ன ஒரு கம்பீரம். உன்னோட கம்பீரம் எல்லாம் இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான். இந்த தடவை நீ மோத போறது தேவேந்திர குமாரோட. தேவேந்திர குமார் என்ன பெரிய கொம்பா? நாம 2 பேரும் நேர்மையான வழியில் இந்த போட்டியை போட்டா இந்த போட்டியில் ஜெயிக்கிறது உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா உன் முன்னாடி தீரஜ் நிற்கிறான். தீரஜ் இந்த ப்ராஜெக்ட்ல மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி நாலேஜும் இருக்கணும். நீ ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? பாரு தீரஜ், எல்லா மனுஷனும் கனவு காண்றான். ஆனா எல்லாரோட கனவு நனவாகிறதே இல்லை. கனவாவே போயிடுது. நாம என்ன செய்யறது? அது அவன் தலையெழுத்து. நான் உன்னை இங்க டிஸ்கரேஜ் பண்ண வரவே இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எவ்வளவு நேர்மையா இந்த ப்ராஜெக்ட்ல உழைக்கிறையோ அது எல்லாமே பயனில்லாம போயிடும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் கிடைக்கும். 100%. ஆச்சரியமா இருக்கா? நான் இன்டெலிஜென்ட் மட்டும் இல்ல, அதோட கூட பாஸுக்கு சொந்தக்காரன் வேற. சாயந்தரத்துல டீ குடிக்கிறது கூட பாஸ் என்னை விட்டுட்டு குடிக்கவே மாட்டாரு. சொல்லப்போனா நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடுது. ஏன் வழியில வராத.
அப்படின்னா இனிமே நீங்க லேட்டா தான் வீட்டுக்கு வருவீங்களா? என்ன செய்யறது பூஜா? நம்ம வாழ்க்கை சக்கரம் தடங்கள் இல்லாம நல்லபடியா ஓடணும்னா உழைச்சு தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க்குக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. நான் நேர்மையா நிச்சயமா உழைப்பேன். ஆமா தீரஜ். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்க உழைப்புக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். பூஜா, எனக்கு என் உழைப்புலையும் என் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அப்பப்ப இந்த தேவேந்திரனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஜால்ரா போடுறவங்களும் உறவுக்காரங்களும் நம்ம தேசத்தை ஒரே அடியா அழிச்சிடுவாங்க. உறவுக்காரங்க கழுதையா இருந்தாலும் கிரீடத்தை அவங்க தலையில தான் வைப்பாங்க. மெஹ்ரா சார் அப்படி ஒண்ணும் இல்லையே. உறவுக்காரங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா இந்த பரீட்சைக்கு நீங்க அவசியமே இல்லையே. ப்ராஜெக்ட தேவேந்திராவுக்கு கொடுத்துருக்கலாம். அவரை யார் தடுக்க போறாங்க? நீ சொல்றதும் சரிதான் பூஜா. மெஹரா சார் ஒரு நல்ல நேர்மையான ஆளு. அவர் எங்க 2 பேருக்கும் உரிமையை சமமா கொடுத்திருக்காரு. நான் அந்த தேவேந்திரனுக்கு சரியான பாடம் கற்பிப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். என் மனசு சொல்லுது, ஐ வில் பி த வின்னர். ஐ ஹோப் சோ. இப்போ ஆபீஸ் வேலையை கொஞ்சம் மறந்துடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன். கேரட் அல்வாவா? இப்பவே எடுத்துட்டு வரேன். ம். செக் மேரா சார். நான் ஜெயிச்சிட்டா நீங்க தோத்துறீங்க. தேவன், கான்ஃபிடன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா கான்ஃபிடன்ஸ் புத்தி ரெண்டுமே நல்லா வேலை செய்யணும். சார், நீங்க அந்த ப்ராஜெக்டை பத்தி கவலையே படாதீங்க. எல்லா பிளானும் செஞ்சுட்டேன். நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். செக். தேவேந்திரா, நீ முயல் ஆம கதையை பத்தி கேள்விப்பட்டிருப்ப. முயல் ரொம்ப கர்வமா இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப வேகமா இருந்தது. அதனாலதான் தூங்கிடுச்சு. ஆமா, மெதுவா மெதுவா நகர்ந்து நகர்ந்து போட்டியில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டது. போட்டியில ஜெயிச்சிடுச்சு. அதான் சொல்லுவாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ். செக். எனக்கும் தெரியும். நான் அந்த கதையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த விளையாட்டோட முடிவு உங்க கையில தான் இருக்கு. கவனமா கேளு. நான் வைரத்தை தேடிட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட வைரம்னா, பஜார்ல என் அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும். அதாவது பட்ட தீட்ட தீட்ட தான் வைரம் பிரகாசமாகும். நீ தப்பான எண்ணத்துல இருக்காத. தெரியுமா, பீரோல இருக்கிற லாக்கருக்குள்ள வைரம் இருக்கும், கண்ணாடி துண்டு இருக்காது. செக் அண்ட் மேட்ச். ஆமாங்க, எனக்கு புரியுது புரியுது. தேவேந்திரா, உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். தீரஜ் இந்த நேரத்திலையும் ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, குட் நைட். நான் யாருங்கிறது இவருக்கு எங்க புரிய போகுது. ஆனா இந்த விளையாட்டோட முடிவு இப்பவும் என் கையில தான் இருக்கு.
யாரு 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 ஏய் நில்லு நில்லு. என்னாச்சு சார்? யாரை நீங்க தேடுறீங்க? ஒரு பொண்ணு இப்பதான் இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஓடி போனா. பொண்ணா? இப்பதான் என் கண் முன்னாடி லிஃப்ட்டுக்குள்ள ஏறி போனா. என்ன சொல்றீங்க சார்? நான் எந்த பொண்ணையும் பார்க்கவே இல்லை சார். அவங்க இங்க ஓடவும் இல்லை. பாருங்க சார். நிஜமா தான் சொல்றேன்ப்பா, நிஜமா தான் சொல்றேன். அங்க அந்த ரூம்ல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருந்தா, என்ன பயமுறுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. நான் அவளை பார்த்த உடனே ஓடிட்டா. திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிட்டா. அப்புறம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பூஜா, அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டி நீங்க சொல்ற எந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அது எப்படி இருக்க முடியும் தீரஜ்? இருக்க முடியும் பூஜா, இருக்க முடியும். இப்படி இருக்கலாம். அந்த தேவேந்திரனோட செக்யூரிட்டியும் கூட்டு சேர்ந்திருக்கலாம். இப்படி இருக்கலாம். தேவேந்திர மெஹ்ரா சாரோட உறவுக்காரன்னு செக்யூரிட்டி ஆளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தீரஜ், உங்களுக்கு நாலா பக்கமும் ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? புத்தியை உபயோகிக்கணும். புத்தியை உபயோகிச்சு தந்திரமா வெளியே வரணும். நான் இந்த போட்டியில நிச்சயமா ஜெயிப்பேன். எனக்கு இந்த போட்டியில முழு நம்பிக்கை வந்துடுச்சு. என்ன எதிரி என்ன பலவீனமா நினைக்கல. இல்லைன்னா அவனுக்கு இதெல்லாம் செய்ய என்ன அவசியம் இருந்தது? இப்படியெல்லாம் ஆனதுக்கு அப்புறமும் உங்களால ஜெயிக்க முடியுமா? பூஜா, தேவேந்திரகுமார் என்னை எவ்வளவு தடுக்க முயற்சி செய்யறானோ என் எண்ணம் நிச்சயமா நிறைவேறும் பூஜா. ஹலோ டிகே. கோமர். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா டிகே சார்? ஆமா. கோமல், நான் சொன்னபடியே செஞ்சுட்டேன். இப்படியே நீ செஞ்சிட்டு இருந்தேன்னா கூடிய சீக்கிரமே நமக்கு வெற்றி கிடைச்சிரும். அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் டிகே சார். ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க மெஹ்ரா சார்கிட்ட என் ப்ரமோஷனுக்காக சிபார் செய்யணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரணுமா? உனக்கு ப்ரமோஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. உனக்கு ப்ரமோஷன் கிடைச்ச சந்தோஷத்துல நாம 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஆல் ரைட்? தேங்க்யூ.
தேங்க்யூ வெரி மச் டிகே சார். ஓ சி பாய். ஏய் நில்லு. நீயா? நீங்க நீங்க ஓடி வரத பார்த்தேனுங்க. அதனாலதான் வந்தேனுங்க. என்ன விஷயம் சார்? அந்த பொண்ணு மறுபடி வந்தா. அவ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். சார், நேத்துக்கு நீங்க ஒரு பொண்ணை பத்தி தான் பேசுறீங்க. இன்னைக்கும் அதேதான். இது என் வேலைக்கே ஒரு களங்கம் சார். புரியவே இல்ல சார். நீ என்ன சொல்ல வர? நான் போய் சொல்றேனா? நீங்க போய் சொல்லல சார். இப்படியும் இருக்கலாங்களே. நீங்க வேலை செஞ்சு கலப்பாயி கொரட்டை விட்டு தூங்கும் போது அதுக்கப்புறம் உங்க தூக்கத்துல கனவு. ஹார்மான் சிங், நீ சைக்காட்ரிஸ்ட் ஆக முயற்சி பண்ணாத. உன்னோட எண்ணத்தை உங்ககிட்டயே வச்சுக்க. ஐம் சாரி சார். பாரு, இதை யாரோ வேணும்னு செய்யறாங்க. ஒருவேளை நீ தூங்காம இருந்தா யார் இதை செய்யறாங்களோ அவங்கள பிடிச்சிடலாம். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன் சார். சரி, நான் கிளம்புறேன் சார்.
யாருப்பா அது? வந்துகிட்டு இருக்கேன். நீயா? வெக்கமல்ல உனக்கு? என்ன விஷயம்? விஷயத்தை விட்டு தள்ளு. நீ என் கூட மோத ஆசைப்பட்டா நேருக்கு நேரா பேசு. உன்னோட புத்திய உபயோகி. நீ ரொம்ப கீழ்த்தரமான வேலையை செஞ்சிட்டு இருக்க. பாரு மிஸ்டர் தீரஜ், நீ நடு ராத்திரியில வந்து என் தூக்கத்தை கெடுத்துட்ட. இன்னொன்னு, என் வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு என்னை பத்தி நீ தப்பா பேசுற. நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சேன்னு கேக்குறியே, அத உன் மனசாட்சிட்ட கேளு. நீ உபத்திரம் செய்யறதுனால அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகிடுவேன்னு நீ நினைச்சா அது உன்னோட தப்பான எண்ணம். இதுக்கப்புறம் எனக்கு உபத்திரம் கொடுக்க நினைச்சேன்னா நான் மெஹரா சார் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? எதை பத்தி கம்ப்ளைண்ட் செய்வேனா? நீ என் கம்ப்யூட்டர்ல ஏதோ செஞ்சிருக்க. என் ரூமுக்குள்ள ஒரு பொண்ணை அனுப்பி எனக்கு தொல்லை கொடுக்கற. இப்பதான் புரியுது. எவனோ செய்யறான், எவன் மேலேயோ பழி. அந்த வேலையை செய்ய முடியலன்னு ஒத்துக்க வேண்டியது தானே. ஏன் மேல பழி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி ஓட முயற்சி பண்றியா? நான் இங்கிருந்து ஓட எந்த முயற்சியும் செய்யல. ஆனா நீ என்ன இந்த மைதானத்திலிருந்து விரட்டி அடிக்க முயற்சி பண்ற. இதை மட்டும் மறந்துடாத, என் பேரு தீரஜ். இதுக்கப்புறம் எனக்கு தொல்லை கொடுக்க நினைச்சேன்னா நீ மெஹரா சாரோட உறவுக்காரங்கிறத நான் மறந்துடுவேன். ராத்திரி பூரா கண் விழிச்சதால பைத்தியம். நில்லு. இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. வேண்டாம். என்ன செய்ற? கீழே இருக்கு. கீழே வந்து சத்துருவ. நீங்க என்ன சொல்றீங்க தீரஜ்? இது எப்படி நடக்கும்? உண்மையை தான் சொல்றேன். நானும் அவ பின்னாடி ஓடினேன். என் கண்ணு முன்னாடி தான்
அந்த பொண்ணு டெரஸ்ல இருந்து கீழே குதிச்சா. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் கீழே எட்டி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. அந்த பொண்ணு எங்கேயோ மறைஞ்சு போயிட்டா. தீரஜ், அவ கீழே குதிச்சிருந்தா ஜனங்க பாத்திருப்பாங்களே. எப்படி பாப்பாங்க? மறைஞ்சு போயிட்டாளே. உங்க பேச்சுக்கு யார் நம்புவாங்க? நான் போய் சொல்றேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல தீரஜ், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க பார்த்தது உண்மை இல்ல, வெறும் பிரமதான். இது எல்லாமே உங்க கனவுல தான் நடந்திருக்கு. இல்ல பூஜா, இது பிரமை இல்ல, உண்மைதான். நான் நிரூபிச்சு காட்டுவேன். எனக்கு எதிரா யாரோ சூழ்ச்சி செய்யறாங்க. நான் இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நீயா? நீயா? கருணா தானே? ஆமா, நான் கருணா தான். இது உண்மையா இல்ல என் பிரமையா? இது உண்மைதான் தீரஜ், உன்னோட பிரமை இல்ல. உண்மையா இருந்தா கருணா, இதுக்கு அர்த்தம் 6 மாசத்துக்கு முன்னாடி நீ தற்கொலை பண்ணி சாகல. இது ஏமாத்து வேலை. சும்மா நாடகம் ஆடி இருக்க. இல்ல தீரஜ், நான் எந்த நாடகமும் ஆடல. என்ன அடக்கம் பண்ணும்போது நீ கூட இருந்த. நான் தற்கொலை பண்ணிக்கல. அது என்னவோ உண்மைதான் தீரஜ். அவன் என்ன கொலை செஞ்சிட்டான். கொலையா? ஆமா, கொலை. உன்னை யாரு கொலை செஞ்சாங்க? என்ன கொலை செஞ்சவன் இதே ஆபீஸ்ல தான் இருக்கான். அவன் தான் என்ன டெரஸ்ல இருந்து கீழே தள்ளினான். யார் அவன்? அவன் பேர் என்ன? என்ன கொன்னவன் தேவேந்திரா. தேவேந்திரனா? ஆமா, அதே டிகே. ஆனா அவன் எதுக்காக உன்னை கொல்லணும்? தீரஜ், அவன் ரொம்ப கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடியவன்னு உனக்கு தெரியாது. நான் மீரா சாரோட செக்ரட்டரின்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம மீரா சாரோட எல்லா சீக்ரெட்ஸையும் தெரிஞ்சு வச்சிருந்தேன். நான் அவன் தில்லுமுல்லுக்கு உடந்தையா இருக்கணும்னு விரும்பினான். மீரா சாரோட எல்லா சீக்ரெட்ஸையும் தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சான். தன்னோட எண்ணம் நிறைவேறாதுன்னு தெரிஞ்சு போனதும் மீரா சார் கிட்ட எல்லா உண்மைகளையும் நான் சொல்லிடுவேனோன்னு பயந்து போய் அவன் என்னை இரக்கமில்லாம கொன்னுட்டான். மீரா சார் அவனோட உறவுக்காரரு. ஆனா தேவேந்திரா எவ்வளவு கீழ்த்தரமானவன் அவருக்கு தெரியவே தெரியாது. யாரு? விக்கி, நீங்களா? நீங்க இங்க? இந்த ஃபைல்? ஆனா
மேரா சார் கூட கொல்கத்தா போயிருந்தீங்க. அம்மா போயிருந்தேன். ஆனா திரும்பி வந்துட்டு அவர் நாளைக்கு வராரு. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க? கருணா, உனக்கே தெரியும் நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். தெரியுமில்ல? முதல்ல இந்த பேச்சை நிறுத்துங்க. இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல டிகே. கருணா, நீ மேரா சாருக்கு உண்மையா உழைச்சா காலம் பூராவும் செக்ரட்டரியா தான் இருப்ப. ஞாபகம் வச்சுக்க. இந்த ஊர்ல மேரா சார் மாதிரி பெரிய ஆளு மிஸ்டர் பத்ரான்னு இருக்காரு. இந்த ஃபைல மிஸ்டர் பத்ராக்கு கொடுத்தா அவரோட கம்பெனியில நம்மள பார்ட்னர்ஸா சேர்த்துக்க தயாரா இருக்காரு. நல்லா யோசி. நீ ஒரு பார்ட்னர், நானும் ஒரு பார்ட்னர். நம்ம வாழ்க்கையே மாறிடும். உனக்கு சலாம் போடுவாங்க. நீ எதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் வாங்க முடியும். சந்தோஷமாவும் இருக்கலாம். அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட பணம் எல்லாம் உனக்கு தானே சொந்தம். இதுக்கெல்லாம் பதிலா மீரா சாரோட நம்பிக்கையையும் என்னோட உழைப்பையும் நான் விட்டு கொடுக்கணுமா? நம்பிக்கை, உழைப்பு, இத பத்தியே எப்போ லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருக்க. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. அந்த அமெரிக்கன் கம்பெனில இருந்து சீக்கிரமாவே மிஸ்டர் மேராக்கு நிறைய நிறைய ஃபைனான்ஸ் கிடைக்க போகுது. நாம இந்த ஃபைலை மிஸ்டர் பத்ராக்கு கொடுத்தா எவ்வளவு லாபம் மிஸ்டர் மேராக்கு கிடைக்குமோ அந்த லாபம் பத்ராக்கு கிடைக்கும். இதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் தானே. என்ன நினைக்கிற டிகே? எவர் என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ பாதுகாக்க சொல்லி இருக்காரோ அவரை ஏமாத்துவேனா? நிச்சயமா இல்ல. நீ ஒரு கம்பெனி பார்ட்னர்ஷிப்பை பத்தி பேசுற. நான் 50 பெரிய பெரிய கம்பெனி பார்ட்னர்ஷிப்பா உதறி தள்ளிட்டு வந்தவன். ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறியே. எந்த மனுஷன் உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினாரோ, பெத்தவங்க இல்லங்கிற குறையே இல்லாம வளர்த்திருக்காரோ, கம்பெனில பெரிய போஸ்ட் வேற கொடுத்திருக்காரோ, நீ அவரை ஏமாத்துவியா? நம்பிக்கை துரோகியே. எந்த தட்டுல சாப்பிடுறியோ அதுலயே எச்சிலையும் துப்புவியா? இதான் நீ அவருக்கு கொடுக்க போற மரியாதையா? ஃபைல கொடு. கருணா, கருணா, யூ கருணா. கருணா, மேரா சார் கொல்கத்தாவில இருந்து வந்த அப்புறம் முதல்ல என்ன பத்தி தான் புகார் செய்வன் எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ நாளைக்கு சூரிய வெளிச்சத்தை பார்க்க. மேரா சார் வந்ததும் உன்னை பத்தி புகார் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப கீழ்த்தரமானவன், அதுக்கு லாயக்கு இல்லாதவன். டிகேனா மேரா சார் கிட்ட உன்னை பத்தி கண்டிப்பா புகார் செய்வேன். நீ ரொம்ப கீழ்த்தரமானவன், உன்னை நம்ப கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யாருக்கு என் ரகசியம் தெரிஞ்சதோ அவங்க உயிரோட இருக்க கூடாது. பாரு பாரு டிகே, டிகே நீ சுயனோட இல்ல. கிட்ட நெருங்காத டிகே. பாரு கார்ட்ஸ், யாரும் இங்க இல்ல. யாரும் இருக்காரா? நானும் நீயும் மட்டும்தான். பாரு டிகே, நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால இன்னொரு சந்தர்ப்பம் தரேன். ஓ உயிரை காப்பாத்திக்க. ஓடு டிகே, என்ன விட்டு ஓடு ஓடு.
நில்லு, ஓடாத, நில்லு, நில்லு. ஓடு, ஓடு, ஓடு. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கிட்ட வராது. நீங்க என்ன விட்டுடு, நீங்க விட்டுடு, நீங்க இப்படிதான் அந்த டிகே என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டான். கருணா, உனக்கு நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவன் அந்த தேவேந்திரன். ஆனா நீ அவனை விட்டுட்டு என்ன பழி வாங்குறியே? இல்ல தீரஜ், உன்னை பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் ஒரு ஆவி, அதனால ஒண்ணும் செய்ய முடியல. உன்னை எச்சரிக்கை செய்யத்தான் நான் வந்திருக்கேன். எந்த விஷயத்துக்காக என்னை எச்சரிக்கை செய்ய வந்த? தீரஜ், நான் தேவேந்திராவுக்கு ஒரு இடைஞ்சலா இருந்தேன். அதனாலதான் அவன் என்னை கொன்னுட்டான். இப்ப நீ அவனோட வாழ்க்கையில குறுக்கிட ஆரம்பிச்சிருக்க, அதனால அவன் உன்னை கொன்னுட்டா. இப்ப உனக்கும் மேரா சாருக்கும் ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. நடந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் தற்கொலை செஞ்சுக்கல. அந்த கீழ்த்தரமான தேவேந்திரா என்ன கொன்னான்னு இந்த உலகத்துக்கு நான் நிரூபிச்சு காட்டியே ஆகணும். ஆனா இந்த விஷயத்தை எப்படி நிரூபிக்கிறது? நீ எனக்கு உதவி செஞ்சா நிச்சயம் முடியும். அந்த பாவிக்கு தண்டனையும் கிடைக்கும், உலகத்துக்கும் உண்மை என்னன்னு புரிய வரும். இன்னொரு விஷயம் தீரஜ், நீ எந்த ரிப்போர்ட்டை தயார் செஞ்சிட்டு இருக்கியோ அது மேலயும் தேவேந்திராக்கு ஒரு கண்ணு இருக்கு. அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு கோமலை தனக்கு கூட்டாளியே சேர்த்துக்கிட்டான். கம்ப்யூட்டர்ல இருந்து உன்னோட எல்லா ரிப்போர்ட்ஸையும் திருடிக்கிட்டு போக முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு தான் ஆகணும். கருணா, நான் உனக்கு உதவி செய்யறேன். நீ எனக்கு உதவி செஞ்சா தீரஜ், எனக்கு நியாயமும் கிடைக்கும், என் ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கும். ம். டிகே, சீக்கிரம் இதை உங்க டாக்குல விழிச்சு வைங்க. இது என்ன? இது இன்னைக்கு வரைக்கும் தீரஜ் தயார் செஞ்ச ரிப்போர்ட். கோமல், you know what? You have done a great job. நான் உன்னை அதிகமாக விரும்புகிறேன்னு உனக்கு தெரியல. தேங்க்யூ. ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கணும். டிகே, நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விஷயம் என்ன, எந்த விஷயமும் யாருக்கும் தெரிய வராது. ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்பவா? யூமே. ம்ஹும். தீரஜ், oh my God.
தீரஜ் ரொம்ப வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க மேரா சார். முயல் என்னைக்கு ஆனா இந்த ஆமை மெதுவா நகர்ந்து நகர்ந்து புத்திசாலித்தனமா ஜெயிச்சிடும். கருணா, என்ன விஷயம் கருணா? தீரஜ் இப்பதான் விளையாட்டே ஆரம்பிச்சிருக்கு. அந்த கூட்டாளி பொண்ணு கோமல் தேவேந்திர சந்திக்க போறா. அவங்க என்னெல்லாம் பேசிக்க போறாங்கறத நீ கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனா இந்த ராத்திரி நேரத்துல தேவேந்திரன் ஆபீஸுக்கு எதுக்காக வரணும்? எப்படி தேவேந்திரா சொன்னபடி உனக்கு தொல்லை கொடுத்தானோ அதே மாதிரி நான் இப்ப தேவேந்திராவுக்கு தொல்லை கொடுத்தேன். அவன் பழி வாங்குற எண்ணத்துல இருந்தான். அதுவும் இல்லாம ஒரேடியா பயந்து போய் கோமலை தன் ரூமுக்கு வர சொல்லி இருக்கான். தீரஜ், நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் இப்பவே கோமலை பார்த்துட்டு வரேன். என்னாச்சுங்க? அவங்க இப்ப இப்ப அந்த பொண்ணு இங்க இருந்தா. இங்க எந்த பொண்ணுமே இல்லீங்களே. பரவாயில்ல, நீங்க போங்க. சரிங்க. இப்ப என்னாச்சுங்க? உங்களுக்கு என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, இப்ப இங்கே இறங்கிக்கிறேன். சரிங்க. இந்தாங்க, பணம்.
பொண்ணு அங்க அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அந்த பொண்ணு அந்த அந்த ரிக்ஷால வந்தாலே திடீர்னு என்கிட்ட வந்து உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் திடீர்னு மறைஞ்சிட்டா. அப்புறம் நான் ஆட்டோ மிரர்ல அவளை பார்த்தேன். டிகே டிகே நான் பயந்து போய் இங்க வந்தப்ப நான் லிஃப்ட்ல அவ குரலை கேட்டேன். அவ ஒயிட் கலர்ல ஃப்ராக் போட்டுட்டு இருந்தா. ஒயிட் கலர் ஃப்ராக்கா? டிகே டிகே நான் உண்மை சொல்றேன், ப்ளீஸ் என்ன நம்புங்க. வாயை மூடு. போதும் போதும். இதுல என்ன இருக்கு? இதுல தீரஜ் தயார் செஞ்ச ரிப்போர்ட் இருக்கு. இதுல எந்த ரிப்போர்ட்டும் இல்ல கோமல், எதுவுமே இல்ல. இது என்ன? டிகே நான் சொன்னேன் இல்லையா, இங்கேயே ஏதோ தவறு நடந்திருக்கு. தவறா? டிகே இங்க என்ன நடக்குது? யாரு? யாருன்னு சொல்லு. நீ நீ யாரு சொல்லு. ஏன் வேற வர மாட்டேங்க? யாரு நீங்க? நீ யாரு? யாரு? நில்லு நில்லு. இங்க யாருமே இல்லையே. அங்க என்னாச்சு சார்? ஒயிட் ஃப்ராக்குக்கார எங்க போனா? ஒயிட் ஃப்ராக் காரியா? அதான் அந்த பொண்ணு ஒயிட் ஃப்ராக் போட்டிருந்தாலே, எங்க போனா? அவங்க தான் உங்க பின்னாடி நிக்கிறாங்களே. நான் இவள சொல்லல, ஒயிட் ஃப்ராக் போட்டுட்டு ஓடினாலே அவ எங்க? ஆச்சரியமா இருக்கு. 2 நாள் முன்னாடி தீரஜ் சார் இதையே தான் கேட்டாரு. அவரும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணை ஒயிட் ஃப்ராக்ல பார்த்தாருமே. தீரஜ் பார்த்தானா? வா கோமல். மே ஐ கம் இன் சார்? கமிங். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா சார்? ம், உட்காருங்க. ஆபீஸ்ல கொஞ்ச நாளா ஏதோ நடக்குது, என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன நடக்குது சார்? பாரு தீரஜ், செக்யூரிட்டி ஆளுகிட்ட இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, முதல்ல உங்க கூட ஏதோ சம்பவம் நடந்துச்சு. அதை செக்யூரிட்டி ஆளு உங்களோட பிரமையா இருக்கலாம்னு சொல்லி பேசாம இருந்துட்டான். நேத்து ராத்திரி தேவேந்திரன் கூட என்ன சம்பவம் நடந்துச்சோ அதை பார்த்து செக்யூரிட்டி ஆளு ரொம்ப கவலையோட இருக்கான். தீரஜ், நான் நல்ல யோசனை பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை உங்க கையில ஒப்படைச்சேன். எனக்கு உங்களோட உழைப்புல, உங்க மேல, உங்க திறமையில நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கே தெரியும், 6 மாசத்துக்கு முன்னாடி என் செக்ரட்டரி கருணா என்ன செஞ்சான்னு. அந்த விஷயத்தை நான் இன்னி வர மறக்கல. ஆனா சார், கருணா தற்கொலை செஞ்சுக்கிட்டா. தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஏமாத்த முயற்சி செஞ்சிருக்கா. துரோகம் செஞ்சா, நம்பிக்கை துரோகம் செஞ்சா. அவ நான் நடுத்தெருவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு ஆசைப்பட்டா. ஃபாரின் கம்பெனி கூட கூட்டு சேரதா இருந்தோம்ல, அந்த பேப்பர்ஸையும் திருடிக்கிட்டு அவ ஓடிட்டா. இதுல யாரும் அவளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவன் கருணாவை ஏமாத்திருக்கான். அதனால தான் அவ பயந்து போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. மேரா சார், நீங்க நிச்சயமா என் மேல நம்பிக்கை வைக்கலாம். உண்மைதான், நான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவே மாட்டேன். உங்க முதுகுல பின்னாடியிலிருந்து குத்தவே மாட்டேன். இன்னொன்னு சொல்றேன், உங்க செக்ரட்டரி கருணா ரொம்ப நல்லவ, நேர்மையானவ. உங்களுக்கு உண்மையா உழைச்சா உங்க பேரு கெட்டு போக கூடாதுன்னு தான் அவ உயிரையே பணைய வச்சா. என்ன சொல்ற தீரஜ்? கருணா என்னை ஏமாத்தலைன்னு நீ சொல்ல போற போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
யாரு யார் இங்க? கருணா, நீயா? ஆமா கோமல், கருணாதான். ஆனா ஆனா நீ தான் செத்து போயிட்டியே. கோமல், இது என்னோட உடல் இல்ல, இது என்னோட ஆவி. ஆவியா? கருணா, கோமல், நான் உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க விரும்பல. உன்னை எச்சரிக்கை செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா உன்னை இப்ப ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு கோமல். பணத்தாசை உன் கண்ணை மறைச்சிடுச்சு. அதனாலதான் உன்னால பார்க்க முடியல. எந்த மனுஷனுக்கு நீ உதவி செய்யறியோ அவன் தான் என்ன கொன்னான். என்ன? ஆமா கோமல், அடுத்தது அவன் குறி ஓ மேல. வீர சார், நீங்களா? கருணா சொல்றது உண்மைதான் கோமல். எவனுக்கு நீ உதவி செய்யறியோ அவன் கொலைகாரன். உன் உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா நாங்க சொல்றபடி நீ கேட்கணும். வீர சார், கோமல், நாங்க உனக்கு எதிரி இல்ல, உன் நண்பர்கள். உனக்கு உதவி செய்ய நினைக்கிறோம். எங்களை பார்த்து பயப்படாதே கோமல். இந்த ஃப்ளாப்பிய பாரு, உனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். கோமல், நீ எங்களுக்கு உதவி செய். அதுலதான் உனக்கு நன்மை இருக்கு, எனக்கு நன்மை இருக்கு, மெஹரா சாருக்கும் நன்மை இருக்கு. நான் என்ன செய்யணும்? அத நாங்க உனக்கு சொல்லுவோம். கோமல், உள்ள வா. என்ன விஷயம்? இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே? ரொம்ப சந்தோஷமா இருக்க. டிகே, விஷயமே எப்படி? என்ன விஷயம்? ஃபைல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. எந்த ஃபைல்? அந்த ஃபைல் உங்க தலைவிதியை மாத்தி எழுதும். அந்த ஃபைல் ஒரே ராத்திரியில உங்களை மெஹ்ரா சார் கம்பெனியோட எஜமானரா ஆக்கிடும். அப்புறம் அந்த ஃபைல் மெஹ்ரா சார் ரூம்ல பீரோ லாக்கருக்குள்ள இருக்கு. ஆனா இந்த ஃபைலை பத்தி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? உங்க கூட கூட்டாளியா இருந்து இது மட்டும் இல்ல, அந்த லாக்கரோட சாவியும் என்கிட்ட தான் இருக்கு. கோமல், you are genius. You are great. என் கோமல் எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சிட்டா. தேங்க்யூ. டிகே, இந்த வேலையை நம்ம சீக்கிரமாவே செஞ்சு முடிக்கணும். இந்த வேலை இன்னைக்கே முடியும். இந்த வேலையை செஞ்சதுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். அதை நீ கற்பனை கூட செஞ்சு பார்த்திருக்க மாட்ட. அப்படின்னா? சொல்றேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னை நான் என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க போறேன். நிஜமாவா டிகே? நிஜம்தான்.
யாரு யாரு இங்க? கருணா? கருணா? ஆமா கருணா தான். நீ 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 எப்படி உயிரோட வந்த? நீ என்ன கொலை செஞ்ச இல்ல? ஆனா டிகே நீயும் ஒரு விஷயத்த மறந்துட்ட. உடல் செத்துரும், ஆத்மா சாகாது. ஆவி ஆவி. ஆமா டிகே, இப்ப நான் ஆவி. உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க டிகே? நீ என்னெல்லாம் செஞ்சியோ அது யாருக்குமே தெரிய வராதுன்னு நினைச்சியா? இப்பதான் விஷயமே புரியுது கருணா. இவ என்ன செஞ்சானோ எதை செய்ய நினைக்கிறானோ அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடுச்சு. பாரு கருணா, நீ ரொம்ப நேர்மையானவங்கிறத நிரூபிச்சு காட்டிட்ட. இவன் ஒரு விஷப்பாம்பா மாறிட்டான். இவனுக்கு சாப்பாடு போட்டு நான் தான் வளர்த்தேன். உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன். இவனை படிக்க வச்சு கம்பெனியில் ஒரு போஸ்ட் கொடுத்து மரியாதையும் கொடுத்து அதுக்கு லாயக்கு இல்லாதவன் இவன் என் கூட என்ன செஞ்சான்? என் உயிருக்கே உலை வைக்க பார்த்தான். என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க சரியாதான் சொல்றீங்க சார். நிஜமாவே இவன் எப்படிப்பட்டவன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவ இந்த கருணா மட்டும்தான். அதோட தீரஜ் ரொம்ப நேர்மையானவர். சார், இவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். ஏன்னா இந்த கீழ்த்தரமான மனுஷன் எனக்கு பணத்தாசை காட்டி உங்களுக்கு எதிராகவும் தீரஜுக்கு எதிராகவும் வேலை செய்ய வச்சா. ஆனா சார், நான் இவனுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதனால கேம்லயும் தப்பு இருக்கு சார். இல்ல கோமல், நீ தீரஜும் கருணாவும் சொல்றபடி நடந்து உன் பாவத்துக்கு பிராய்ச்சித்தை தேடிக்கிட்ட. உண்மையான குற்றவாளி இவன் தான். இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். வேண்டாம், இவன் ஏன் குற்றவாளி? இவனுக்கு தண்டனையும் நான் தான் கொடுக்கணும். எப்படிப்பட்ட தண்டனைனா, இவன் சாவுக்கு காரணம் யாரும் இருக்க மாட்டாங்க. இவன் சாவும் தற்கொலையா தான் தெரியும். இல்ல, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. டிகே ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தல்ல? ஐ எம் சாரி, என்ன விட்டுரு. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரேன். ஓடு டிகே. வேண்டாம். எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. வேண்டாம் வேண்டாம். இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது டிகே. என்ன யோசனை பண்ற? ஓடு ஓடு டிகே. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. உன்னை என்னால மன்னிக்க முடியாது. பாரு தேவேந்திரா, நீ நிக்கிற இடத்தை நல்லா பாரு. என்ன விட்டுடு. அதே இடம். எந்த இடத்துல இருந்து நீ என்ன தள்ளி விட்டியோ அதே இடம். இன்னைக்கு ஓ முடிவு நேரம். என்ன மன்னிச்சிரு. பாம்பு கொத்தினாலும் கொத்தலைனாலும் அத பாம்புன்னு தான் சொல்றோம். தேவேந்திரா, நீ ஒரு பாம்பு, அதுவும் ஒரு விஷ பாம்பாச்சே.